கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, 100 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல ரெட் கலர்ல க்ளோ ஆகுற ஒரு பிளானட் தெரியுது. அது ஜஸ்ட் ஒரு ரெட் டாட் இல்ல, அது ஒரு வேர்ல்டு. அது எர்த் இல்ல, ஆனா ஆல்மோஸ்ட் எர்த். இந்த வேர்ல்டோட நேம் தான் மார்ஸ். அண்ட் ட்ரஸ்ட் மீ, மார்ஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸ் பிளானட். மார்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம்ல சன்ல இருந்து 4th பிளானட். அண்ட் மார்ஸ் நம்ம சோலார் சிஸ்டம்ல எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் கசின். சைஸ்ல எர்த்தை விட கொஞ்சம் சின்னது, கிராவிட்டி கம்மி, அட்மாஸ்பியர் ரொம்ப தின். பட் சயின்டிஸ்டோட அட்டென்ஷனை ரொம்ப வருஷமாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கிற ஒரே பிளானட் இதுதான். ஏன்னா சயின்டிஸ்டுக்கு மார்ஸை பற்றி நினைக்கும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா, இந்த பிளானட்ல முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது. இப்போ மார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ட்ரை, கோல்ட், லைஃப்லெஸ். பட் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மார்ஸ் இப்படி இல்லை. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதுல ரிவர் இருந்துச்சு, லேக் இருந்துச்சு, ஓஷன் இருந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. இது இமேஜினேஷன் இல்ல, சேட்டிலைட் இமேஜஸ்ல கூட ட்ரை ரிவர் பெட்ஸ், டெல்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லேக் செடிமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, இது ரியல் டேட்டா. ரோவரும் ஆர்பிட்டரும் கலெக்ட் பண்ண சாலிட் எவிடன்ஸ். மார்ஸ்ல வாட்டர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்லணும்னா எஸ், நாட் ஜஸ்ட் ஒன்ஸ். அது ரொம்ப காலமா இருந்துச்சு, இன்னும் இப்போ கூட இருக்கு. போலார் ஐஸ் கேப்ஸ் ஆகும், அண்டர் கிரவுண்ட் ஐஸ் டெபாசிட் ஆகும். வாட்டர்னா என்னன்னா, அதுதான் லைஃபுக்கு பிக்கஸ்ட் க்ளூ. ஒன்ஸ் அப்பான் அ டைம் மார்ஸோட அட்மாஸ்பியர் திக்கா இருந்துச்சு, வார்மா, ப்ரொடக்டிவா, வாட்டர் ஸ்டேபிளா இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு. என்னன்னா, மார்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வீக் ஆயிடுச்சு. தென் சோலார் விண்ட் அட்மாஸ்பியரை கலைச்சு விட்டுருச்சு. இதோடைய ரிசல்ட் என்னாச்சுன்னா, பிளானட் கோல்ட் ஆயிடுச்சு, ஏர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அண்ட் மார்ஸ் டர்ன்ட் இன்டு a frozen red desert. இப்போ மார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ட்ரை, கோல்ட், லைஃப்லெஸ். பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி மார்ஸ் இப்படி இல்லை. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதுல ரிவர் இருந்துச்சு, லேக் இருந்துச்சு, ஓஷன் இருந்துச்சுன்னு கூட சொல்றாங்க. இது இமேஜினேஷன் இல்ல, சேட்டிலைட் இமேஜஸ்ல கூட ட்ரை ரிவர் பெட்ஸ், டெல்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லேக் செடிமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுது. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, இது ரியல் டேட்டா. ரோவரும் ஆர்பிட்டரும் கலெக்ட் பண்ண சாலிட் எவிடன்ஸ். நம்ம மார்ஸுக்கு போகல, பட் நம்ம ரோபோட்ஸ் போச்சு. ரோவர், ஆர்பிட்டர், லேண்டர், இந்த மாதிரியான ரோபோட் மார்ஸுக்கு போச்சு. அதுல இருக்கிற ஒவ்வொரு ராக், ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகல், ஒவ்வொரு சாயில் சாம்பிளும் மார்ஸோட ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் டே ஹியூமன் வில் லிவ் ஆன் மார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எர்த்துக்கு நியரஸ்ட் பிளானட், டேல இருந்து எர்த்த மாதிரியே இருக்கு, வாட்டர் ஐஸ் அவைலபிளா இருக்கு, ரிசோர்சஸும் யூஸ் பண்ண முடியும். பட் இதுல என்ன சேலஞ்சஸ்னா, ரேடியேஷன் எக்ஸ்ட்ரீமா இருக்கு, தின் அட்மாஸ்பியர், எக்ஸ்ட்ரீம் கோல்டு, மேசிவ் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுனால மார்ஸ் அவ்வளோ ஈஸி பட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஹோமா மாறுமா அப்படின்றதுக்கான ஆன்சர் டைமுக்கு தான் தெரியும். மார்ஸ் எர்த்தோடைய மிரர். மார்ஸ் நமக்கு ரெண்டு விஷயம் காமிக்குது. ஒன்னு வார்னிங், இன்னொன்னு ஹோப். ஏன்னா பிளானட் எப்படி டெட் வேர்ல்டா மாறும்னு காட்டுது, அண்ட் வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. ஸோ மார்ஸை புரிஞ்சுக்கிட்டா எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றது எப்படின்னு கத்துக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளானட் வாட்டரோட லைஃப் பாசிபிலிட்டியோட இருந்துச்சு, பட் இப்போ சைலண்டா இருக்கு. பட் மார்ஸ் நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குது, என்னன்னா உங்க பிளானட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்மாஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணுங்க. நம்மளை சுத்தி இருக்கிற இந்த லேண்டு, வாட்டர், ஏர், இது எல்லாம் தான் உண்மையான பொக்கிஷம், உண்மையான ஜெம். ஸோ அதை நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை. அவங்க பண்ணலை, இவங்க பண்ணலை, நான் மட்டும் பண்ணணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்காதீங்க. பிகாஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகலைன்னா இங்கே யாரும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. நமக்கு கிடைச்சிருக்க பொக்கிஷத்தை முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி. அண்ட் இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் பிரைட். See you next cosmic journey.